செலுத்துகிறேன். விசேஷமாக பெருமத்து கிராமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணும்போது ரொம்ப பிரச்சனை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமில்ல. அப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. தாகமுள்ள ஆட்கள், பாரமுள்ள ஆட்கள் அப்படிலாம் இருக்காங்க. குருவானவர் ஒன்றும் பண்ண முடியாது. நிலைமை அவருடைய நிலைமை தவிர்க்க முடியாத நிலை, ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த குருவானவரோட இன்னைக்கு திருநெல்வேலி லேசாயிட்டு வந்திருக்கான்னு சொன்னார். இவர் அண்ணன் எனக்கு சொந்தக்காரர் தான், சொல்ல முடியாது. என்ன கேட்டால் அவர் நிலைமை வேறு. சொல்லிட்டாருன்னா ப்ளீஸ் சரி பண்ணிடுவாங்க. அதனால் இப்படி நிறைய முதுகெலும் இல்லாமல் ஆட்கள் நிறையா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு வாழ்க்கை தான் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை. என்ன வந்தாலும் கடவுளுக்கு சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும். நம்ம யார் தொட்டும் எடுக்க வரல, யார் காசுக்கும் ஆசைப்பட்டு வரல. திருச்சபை ஆஸ்வதிக்கப்படணும், கட்டப்படணும், நிலையாக இருக்குன்னு சொல்லி ஒரு எண்ணம், ஒரே நோக்கம்தான். நோக்கத்துக்கு நம்ம மனதுள்ள மக்களாக வாழணும். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டு தருவார். சரிதானே? இப்படிப்பட்ட ஆலயத்தை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் பதில. இந்த ஆலயம் கட்டப்படும் போது அசோகன் அப்படியே அழைச்சி வந்தார். அழைச்சி வந்து எல்லா பகுதியும் காட்டி, அண்ணே எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஆலயம் வேணும்னே, ஆலயம் வேணும் அப்படின்னு சொன்னார். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:12 வாசிக்கும் போது, நீதிமான் பனையை போல் செழித்து லிபனோனு கேதுருவை போல் வளருவான். நீதிமான்னா அவர் மகனை பாருங்கள், லிபனோனு கேதுருவை போல் வளர்ந்துருக்கார். பற்றியில் அவ்வளோ அழகா ராஜரிகமாக. காரணம் கேட்டால் ஒரு மனநிலை, அப்படிப்பட்ட நிலை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பார். அவருடைய ஒரு பாடல் பாடியிருக்கேன். அதில் மாம்பேல் உள்ள சீனை கதிட்டுள்ள ஆலயத்தில் என் கூட ராஜ போட்டு நடந்து வரார். அந்த பாட்டில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் விசேஷமாக குடும்பங்களை ஆஸ்வதிக்கணும். அது மாத்திரமில்ல, குமாரண்ணனுக்காக அவன் மனைவி வந்திருக்காங்க. சாராள் மரியாதை நல்ல பழக்கம் எடுத்துக்கிட்டது போல் அன்பு மகளை பார்க்கும்போது சந்தோஷம். தம்பி செல்வராஜ் வந்திருக்காங்க, டிசியான மாதிரி வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரிய கிருபை தருவார். நம்ம திருமண்டலம் இருக்குது. திருமண்டலத்தில் மிஷினரிகளாக இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குறாங்க. இவங்க அப்படிப்பட்ட எண்ணங்களில் இல்லை. இவங்க உருவாக்கக்கூடிய நிலைமையில் வரல. ஏதோ அதிகாரத்தில் வாழ்ந்தோம், அதிகாரத்தில் அன்பு செலுத்தணும், இதுதான் நினச்சி வாழ்ந்துக்கிறாங்க ஒழிய ஒரு பாரம் தரிசனம் இன்றைக்கி இல்லை. மிஷினரி வரலைன்னா ஒரு அடி நிலம் மட்டும் கிடையாது. இந்த மிஷினரி நமக்கு உருவாக்கி கொடுக்கலன்னா ஒரு அடி நிலம் கிடைக்காது. இன்றைக்கி ஏதோ பண்ணலாம், அந்த பூமி தரிசன பூமி, இந்த பூமி பண்ணலாம். நீ என்ன பாடுபட்ட, என்ன காரியம் செய்த, இந்த மிஷினரிகள் எத்தனை கஷ்டப்பட்டாங்க. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையானா மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி போல் மிஷினரிகள் விதைக்கப்பட்டாங்க. நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நாம் அப்படி தான் வாழணும். இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது ஒன்றும் எடுத்து செல்ல முடியாது மனுஷன். அதை நினச்சிட்டு நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. இன்றைக்கி இந்த ஆலயத்தை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோ மகிமையாக இருந்தது. ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே. என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை
உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு சீர்படுத்தும் சிருஷ்டியரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டியரே ஆராதனை உமக்கே. சிறப்படுத்தும் குணாளரே ஆராதனை உமக்கே. சிறப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதின் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதின் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா
பாப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். நல்ல தகப்பனே, மாலை வேலைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. பெரியபத்து கிராமத்துக்கு வர்றோம் சாமி. கிராமத்து பிள்ளைகளுக்கு வருகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் தருத்திரங்கள் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் வேதனைகள் மாறட்டும் சாமி. இந்த கிராமமே ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. விதத்தில் வாசிக்கிறமல்ல, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை சாமி. அதே போல இந்த கோபுரத்தை நோக்கி பார்க்கும்போது இந்த கிராமமே ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்க. இதுக்கேற்ற பிரதிபலனே அசோகனுக்கு மாத்திரமல்ல, இந்த திருச்சபையை பாடுபட்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளட்டும். பலப்படுத்துங்க. ஒவ்வொரு 1000 பலப்படுத்துங்க. இயேசு இனிய நாமத்தில் ஜெயங்கிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தமிழ் செல்வனச்சு வாங்க, மேலே சேருக்கு வாங்க. பேரனை கூட்டு வந்திருக்கீங்க, சந்தோஷம். தாத்தாவை பின்பற்றா வந்திருக்க மகனுக்கு அவனுக்கு பெரிய ஆளாக மாறணும். தாத்தா இப்படி வாழ்கிறாரோ அது போல் தேவனுக்கு மகிழ்வுள்ள மனுஷனாக வாழணும். அண்ணாச்சி களக்காடு அவங்களுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான ஏக்கர் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு கோட்டர்ஸ் ஒன்று கட்டியிருக்காங்க, கெஸ்ட் ஹவுஸ். அங்கே நாங்கள் வந்து தங்குவோம். எங்களுக்கு பதினிலிருந்து நொங்கிலிருந்து எல்லாம் வாழைக்காயிலேருந்து எங்கள் வீட்டுக்கு ஏற்றி எடுப்புறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடவுளுக்கு பிரியமான குடும்பம், பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்க. கர்த்தர் ஆஸ்வதிக்கப்படணும். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும். அதுதான் நான் கேட்குறது கொள்வது. இந்த உலகத்தில் நீ ஒன்றுமே கொண்டு போகமுடா. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும். அதை போல் நாகர்லூர் ஐயா வந்திருக்காங்க, பிஷப் கேண்டிடேட். அவங்க தேவனுக்கு பிரியமான குடும்பம், தேவனுக்கு பிரியமான மனுஷன். யார் என்ன செய்யணும், யாருக்கு எப்படி மகிமையாக இருக்கணும் அது கடவுளுக்கு தெரியுமில்ல. அவர் தம் பிள்ளைகள் ஆண்ட ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். நான்லாம் ஒரு காலத்தில் ஒன்றுமேலாம் வாழ்ந்தேன். சோத்துக்கே வழி இல்லாமல் யாராவது இட்லி தோசை கொடுத்தா பாக்கெட்டில் வச்சு சாப்பிட்ட நாட்கள் உண்டு. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை, ஒன்றுமே கிடையாது. 58 வருஷத்துக்கு முன்னால் ஒன்றுமேலாம் வாழ்ந்த குப்பையும் தூசியுமாக செத்த நாயிலுங்க வாழ்ந்தேன். தாவீது ராஜா பொறுப்பெடுத்த உடனே, தாவீது ராஜா வந்து பெரிய ஒரு தெய்வ மனுஷன், கடவுள் பிரியமான மனுஷன். அவன் தகப்பன ஈசாக்கு 8 பிள்ளைகள் தாவீதோடு சேர்த்து. தாவீது இல்லாமல் 7 பிள்ளைகள். 7 பிள்ளைகளையும் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ண ஆண்டவர் விரும்பி சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரு. முதல் மகனை பார்த்தோன்னே இவன் தான் ராஜாவாக இருப்பானோன்னு சொல்லி முகத்தை பார்க்காரு. ஆண்டவர் சொல்லார், முகத்தை பார்க்காத பாவி, இருதயத்தை பாரு, முகத்தை பார்க்காத அப்படின்னாரு. 7 பேரையும் தள்ளிட்டாங்க. கடைசியில் ஒரே ஒரு மகன். இவ்வளோதானாவும் மகன் கேட்கும்போது, ஒரு மகன் இருக்கான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், காட்டில் இருக்கான், அவனை கொண்டு வானாங்க. கொண்டு வந்துட்டு ஆண்டவர் சொன்னார், இவன் தான் அந்த மனுஷன், அவனை அபிஷேகம் பண்ணினார். அதைத்தான் நான் சொல்கிறேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கை பாருங்கள், தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான். வேதத்தில் வாசிக்கும் அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் போது, பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை தள்ளி, சவுலை தள்ளி ஈசாய் குமாரி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி என் சித்தமெல்லாம் செய்வான்னு சொன்னது மாத்திரமல்ல, அவனை நீ இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படின்னு சொன்னார். இருதயத்துக்கு ஏற்ற கண்ட மனுஷனை கண்டேன்னார். அதுதான் அவன் வாழ்க்கையில் விரும்பணும். நான் ஒவ்வொரு நாட்களாண்ட கேட்குது, ஆண்டவரே, ஒன்றும் செத்த நாயிலும் கேவலமாக ஒன்றுமா இல்லாத மனுஷனாக வாழ்ந்த என்ன நீ உயர்த்தினீர் சாமி. உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக வாழணும். இதுதான் வாழ்க்கை. ஏதோ பதவி பகட்டு வாழ்க்கை நிற்காது, ஒரு நாள் நிற்காது. பகட்டு வாழ்க்கை ஆண்டு கொடுத்த பொறுப்பை நல்லா பாதுகாக்கணும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, யோவான் 14:10 வாசிக்கும் போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுக்கு வரான், நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்பட வந்தே ஆண்டு சொன்னார். அதுதான் வாழ்க்கை. ஏதோ வாழ்ந்த வாழ்க்கையே கிடையாது. ஆண்டு கொடுத்த சபை, அவனுக்கு கொடுத்த கணக்கை நீ பொறுப்பாக பார்க்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 25:19 வாசிக்கும் போது, கணக்கு கேட்கக்கூடிய எஜமானோட வர போகிறாரு.
புத்தியுள்ள ஸ்திரீ புத்தியில்லாத ஸ்திரீகளுக்கு தீவெட்டியை பற்றி ஆண்டவர் கதை சொல்கிறார்ல, கடைசி என்ன சொல்கிறாரு? கணக்கு கேட்க எஜமான ஆண்டவரை போகிறாரு. அந்த நாளுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் நம்ம விளவணும். அருமையான மகன் பேரையாருக்காக நிற்க போகிறாங்க. பிரேம் செல்வசிங். அதனால் ஜபங்களை நினைங்க. உங்களுடைய சித்தப்படி மகிழ்ச்சியான அபிஷேகம் பண்ணிங்கன்னா பிரியமான மனுஷனாக இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய மனுஷனாக வாழட்டும். பாடுகள் உண்டு. ஊழியத்திலாம் சாதாரண ஊழியம் இல்லை. ஊழியங்கிறது ரொம்ப சாதாரண காரியம் இல்லை. பல பாடுகள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள் உண்டு. எல்லா காரியத்திலும் ஆண்டு தாங்கி வழிநடத்தி தேவனுக்கு பிரியமான மனுஷனாய், தேவனோடு வாழக்கூடிய மனுஷனாய், தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷனாய் ஆண்டவர் விளங்கணும். காரணம் கேட்டால் அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச திருச்சவை, ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச திருச்சவை யாரும் சம்பாதிக்கலை. எந்த தலைவனோ என்ன மாதிரி லேசகட்டியோ ஒரு டிசியோ ஒரு பேராயரோ ஒரு மாண்டேட்டோ சிலுவைக்கு போகலை. ஆண்டவர் மாத்திரம்தான் சிலுவைக்கு போனார். அதை மாத்திரம் மனசில் வச்சு வாழணும். ஆண்டவர் மாத்திரம் சிலுவைக்கு போனார். அதனால் அந்த தெய்வம் இருக்கு, நல்ல அனுக்கரணம் பண்ணணும். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைவேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே. அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நல்ல தகப்பனே, சித்தப்படி மகனை அபிஷேகம் பண்ணி காத்துக்கோங்கப்பா. எத்தனையோ தடைகள் உண்டு, எத்தனையோ கஷ்டங்கள் உண்டு சாமி. தடையில் நீக்கணும்பா கடந்து ஊரான வார்த்தையின்படி எல்லா தடையிலையும் நீக்கி போட்டு ஒரு சித்தப்படி காரியத்தை வாங்கி செய்யுங்க. நீ நல்லவர் அப்பா. ஆண்டவர், அதுக்கு நாங்கள் உண்மையாய் வாழ கிருபைத்தாங்க. அன்பு மகனை அபிஷேகித்து காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய அபிஷேகம் மனு மீது இறங்க கிருபைத்தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனி நாமத்தில் ஜெயங்க அடிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சொல்ற காரியெல்லாம் என்ன கேட்டா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனை சார்ந்த வாழ்க்கை,
நான் சாயந்தரம் மாலையில் வரும்போது ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசி பார்த்தேன். அந்த புஸ்தகத்தை வாசிக்கும்போது கல்கட்டாவில் வாழ்ந்த அம்மா மிஷரி அம்மா பற்றி எழுதியிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தியாகமான வாழ்க்கை. லைலா காலேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தாங்களாம். நிறைய ஸ்வீட் கொடுத்துருந்தா, நிறைய ஸ்வீட் வந்து கீழே சீரழிஞ்சு தான் கிடந்தது. உடனே ரொம்ப வேதனையாக போயிடுச்சான். இவ்வளோ ஸ்வீட்டு வேஸ்ட் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி இந்த புடவை அப்படியே கழட்டிட்டு அங்கே இருக்க ஸ்வீட்டெல்லாம் அள்ளி போட்டு மாறி எடுத்தாங்களாம். எல்லோரும் கேட்டாங்க, என்னென்னு கேட்டால், என் பிள்ளைகள் ஒரு நேரம் சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு பிறகு அவங்க இருந்த நிறைய ஸ்வீட்டு பேக் பண்ணி கல்கட்டாவுக்கு அனுப்புனாங்களாம். இதுதான் வாழ்க்கை, பகிர்ந்து கொடுக்க வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, ஒரு பாரமுள்ள வாழ்க்கை, தரிசனமுள்ள வாழ்க்கை. ஏதோ மனுஷன் வாழக்கூடாது, ஒரு விதமான வாழ்க்கை வாழக்கூடாது. ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுக்கு கிருபை அளிக்கிறார். அந்த கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழணும். 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லை. இஸ்ரேல் தேசத்தில் 3 வருஷம் மழை இல்லை. வேதத்தில் வாசித்து பாருங்களேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், தீர்க்கதரிசி எலியா. ஆனால் ஆண்டு தம்முடைய பிள்ளைகள் அவர் கைவிடவே மாட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதுகிலும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் காணலைன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதில் 3 வருஷம் மழை இல்லை. பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான காரியம். அங்கே ஆகாப் ராஜா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மனைவி யோசபேல் ஒரு விக்கிராராதனைக்காரி, கடவுளமான காரியம் செய்த சாபங்களால் நிறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் பார்க்காரு. 3 வருஷம் வானத்தை அடைச்சி போட்டார். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடவே இல்லை. தீர்க்கதரிசி எலியா அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் பார்க்காரு. பாலியா கூப்பிட்டு, யோர்தானுக்கு அடுத்த கேரித்தாட்டண்டைக்கு போப்பா, அந்த ஆற்று தண்ணியை குடிச்சிக்கிட்டே இரு, காலையில் மாலையும் காகங்கள் உணர்ந்து ரொட்டியும் எல்லாம் தரும், ரொட்டி தரும், இறைச்சி தரும்னு சொன்னார். அது கொடுத்துக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஆட்டு தண்ணி வற்றி போச்சுது. ஆட்டு தண்ணி வற்றி போகிற உடனே எலியா வருத்தப்படவே இல்லை. ஏன் வருத்தப்படலாம்? ஆண்டு உருவாக்கின தெய்வம் உண்மை உள்ளவர். அதை மனசில் வச்சுக்கிறாரு. மனசில் வச்சுக்கிட்டு காத்திருக்காரு. ஆண்டவர் பார்த்தாரு, என் மகனுக்கு தண்ணி இல்லை, என் மகன் குடிக்கிறதுக்கு ஆகார அப்படின்னு சொல்லி எழுந்து சீதோனுக்கு சாரிபாத்து ஊருக்கு பார்ப்பாங்காரு. ஒரு 7 தாய் கட்டளையிட்டு இருக்கான். 7 தாய் புருஷன் இல்லை, ஒரே ஒரு மகன் அவனுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த நாட்டில் பஞ்சத்தில் அவளும் செத்து போகணும்னு நினச்சிக்கிட்டு, கொஞ்சம் போல் மாவு இருக்குது கலையத்தில், கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, எடுத்து சாப்பிட்டு சுட்டு சாப்பிட்டு செத்துலாங்கிறதுக்கு காட்டுக்கு போய் 2 விறகு பிறக்கலான்னு போகிறா. விறகு பிறக்கும்போது தீர்க்கதரிசி எலியா அங்கே பார்க்காரு. எலியா பார்த்துட்டு கைதட்டி கூப்பிடுறாரு, கிட்ட வரா, ஒரு கலசம் தண்ணி கொண்டு வாங்கின்னு சொல்கிறாரு. தண்ணி எடுத்து போகும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு சின்ன அடையை கொண்டு வான்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறா, ஐயா 3 வருஷம் மழை இல்லை நாட்டில், நாங்கள் கொஞ்சம் போல் இருந்து சாப்பிட்டோம் ஐயா, கொஞ்சம் போல் மாவு இருக்குது, அந்த மாவை எடுத்து அந்த கொஞ்சம் போல் எண்ணெய் இருக்குது, என் மகன் நானும் சுட்டு சாப்பிட்டு செத்து போகலான்னு நிற்கவுண்ணா. அப்போ தீர்க்கதரிசி சொன்னார், முதலாவது சுடக்கூடிய அடையை நீ எனக்கு கொண்டு வந்து ஒரு சின்ன துண்டு கொடு, தேசத்தில் மழையை கட்டளையிட்ட நாள் வரைக்கும் உன் மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாண்டு ஒரு வாக்கு கொடுக்காரு. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச அந்த 7 தாய் வாக்கு கீ கொடுத்தா. வாக்கு கீ கொடுத்த உடனே வாக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு சில காரியங்கள் செஞ்சிடறா. அதே போல் நடக்குது. சமீபத்தில் ஒரு செய்தி கேட்டேன். பிரதமர் மோகன்சி ஐயா பேசின செய்தியை கேட்டேன். ஒரு 7 தாய், ஒரு 7 விதவை. அவர் கிறிஸ்தவ விதவை, புருஷன் ஊழியக்காரன், புருஷன் இறந்துட்டான், அவளுக்கு வேற ஆதரவு இல்லை. புருஷன் சாக போகிற நேரத்தில் நல்ல வீடை கட்டிட்டார், நல்ல அழகான வீட்டை கட்டிட்டார். 3 பிள்ளைகள் அவருக்கு. வீட்டை கட்டி திடீர்னு இருக்கும்போது பிரதிஷ்டை பண்ணமுலே இறந்து போயிட்டார். ஏதோ நோய் வந்து இறந்துட்டார். ஆனால் இதை ஒரு மனுஷன் பார்த்துட்டு தான், அவனும் ஒரு ஊழியக்காரன் தான். பார்த்து தாய்க்கு சொன்னால், நான் உனக்கு அடைக்கலம் தரேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து உதவுனா. அவன் வஞ்சனையான இருதயத்தில் இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் கொடுத்தா இருக்கான். வஞ்சனையான காரியங்கள், உள்ள ஒன்று வெளியே ஒன்று, மாய்மாலான சிரிப்பு, மாய்மாலான வார்த்தைகள் பேசுறது, ஆனால் செயல்படுறது தான் தவறான செயல். இப்படி தான் மனுஷன் வாழ்ந்துக்கிறது. சாபம். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை செய்வாயானால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வாயானால்
ஆண்டு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றாமல் வாழ்வாயானா சாபம் வீட்டு பாசம் அப்படி வேற எங்கேயும் போகாது, வேற எங்கேயும் போகாது. அது மனதில் வைத்து வாழ ஆண்டு கொடுத்த பொறுப்பை, தேவனுக்கு பிரியமான பொறுப்பை பொறுத்து நீ வாழணும். அப்போ கொடுத்துக்கிட்டே வந்தான். திடீர்னு ஒரு நாள் சொன்னான், அம்மா உங்களை இவ்வளோ காசு கொடுத்துட்டேன், எனக்கு அந்த காசை திருப்பி தாங்கன்னு கேட்டான். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா எனக்கு ஒன்றுமே இல்லையே ஐயா, ஒன்றுமில்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, இப்போ கேட்டால் என்னையா செய்ய முடியும்னு கேட்டான். அவன் சொன்னான், எனக்கு கண்டிப்பாக காசு வேணும்னு சொன்னோடனே அந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு ஒரு வழியும் இல்லையா, அந்த வீட்டை தான் நீங்கள் வச்சுக்கோங்க, வீட்டை வச்சுக்கிட்டு எனக்கு எதாவது தாங்கன்னு போயிடுறேன்னு சொன்னாங்க. அவன் அதுலேயும் ஒன்றும் கொடுக்க அந்த அந்த அம்மாவை அனுப்பிட்டான். ஏழை தாய், இவ்வளோ கிறிஸ்தவள் தான், செஞ்ச தப்பு பண்ண ஊழியக்காரன் கிறிஸ்தவன் தான். அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. 3 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு ரோட்டில் போகிறா. வானத்தை பார்த்து அப்படி கண்ணீர் விட்டு அடுக்கா. புருஷன் இல்லை. தேவன் நீதி செய்கிற தேவன், கண்டிப்பாக நிச்சயமாக நீ உதவி செய்வார். அவங்க நம்பிக்கையில் போயிட்டு ஏதோ ஒரு வீட்டில் போய் கேட்குறா, ஐயா நான் ஏதாவது பாதுபத்திர பிழைக்கிறேன், சாப்பிட செய்கிறேன், இந்த சாவடியில் தங்கிக்கிட்டுமான்னு கேட்டு கார் ஷீட்டை கொடுத்து தங்கிட்டு இருக்காங்க. அந்த வீடு வந்து பாருங்கள், தேவன் விரும்பாத காரியம் செஞ்சா அப்படித்தான். தேவன் கட்டளையிடாத காரியத்தையும் செய்வா, ஏன்னா சாபம் தான், வேறு ஒன்றும் இல்லை. வீடு திடீர் வெடிப்பிடிப்பாயிடுச்சு. இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே புரியல. நல்லா வாங்கின வீடு ஏன் வெடிப்பாச்சுன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரை கூப்பிட்டு, ஐயா என் வீடு இப்படி வெடிப்பாயிடுச்சு, இப்படி வெடிப்பாச்சு என்னன்னு தெரியலை, என் வீட்டில் நீ தங்கியும் ஜோமனி சொல்கிறீங்களான்னு சொல்லி தங்க சொன்னால் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி இவன் இந்தந்த தப்புலாம் பண்ணான், இந்தந்த காரியம் செய்தான். ஒரு ஏழை மகள், ஏழை தாயுடைய கண்ணீரை பாருங்கள். ஏழையின் அதாவது வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10-15 வாசிக்கும் போது ஏழையின் வறுமை அவளை கலங்க பண்ணோம். அவங்க விட்ட கண்ணீர் வெண்ணாலும் சும்மா விடாது. உடனே ஆண்டு வெளிப்படுத்தினார், அநியாயமாக செய்து பண்ணிட்டா. அது ஏழை தாய் பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறா. ஒன்று செய்ய வீட்டளுக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம், வீட்டை நியாயமான விலை போட்டு பணத்தை கொடுக்க சொல்லு அப்படின்னு ஆண்டு சொன்னார். என்ன காரியம் பார்த்தீங்களா? கடவுளுடைய சித்தம் இல்லாமல் செய்யவே கூடாது. நிறைய பேர் அப்படி தான் மறந்துக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப சீரழிவான வாழ்க்கை. நான் கடந்த மாதம் லண்டன் போயிருந்தேன். லண்டன் போயிருக்கும்போது அங்கே ஒரு மலையாள ஊழியர், தேவருக்கு பிரியமான மனுஷன், உண்மையாய் வாழக்கூடிய மனுஷன், என்னை ராத்திரியில் பார்த்து ஒரு 8 மணிக்கு என்னை கூப்பிட்டார். என்னையான்னு கேட்டேன், கூட என் காரில் உட்காருங்க ஐயான்னு கேட்டார். உட்காந்தேன். ஒரு 3 சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனார். ஒரு சர்ச்சில் பார்த்தா பள்ளிவாசலில் மாஸ்காக மாறிடுச்சு, ஆறு நடத்த வழியில் மாஸ்காக மாறிடுச்சு. இன்னொருத்த கூட்டிகிட்டு போனார். கேளிக்கை நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, டான்ஸ்மார்க்கு பார் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை காட்டினார். இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். அந்த சபையில் லண்டன் மிஷின், அங்கே சம்பளம் வாங்க குருவானவர் சம்பளம் வாங்கி பண்ணிட்டு சாயந்தரம் வந்தா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவுக்கு போயிட்டார். அங்கே போயிட்டார். நாளே திணைச்சி கண்ணீர் விட்டு அழுதார். ஏங்கி அழுதார். என் ஆண்டவர் சிந்தி ரத்தம் திரிச்சபடியா, இப்படி ஆண்டவர் ரத்தம் சிந்தி சமைச்சு இப்படியே ஆகும். காரணம் கேட்டால் உண்மை இல்லை, ஊழியங்கள் இல்லை, பகட்டு வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை, மற்றவர் பெருமை உள்ள வாழ்க்கை. ஒரு தரிசனம் மாற வேணும். எத்தனை மிஷினரி தங்களுக்கு தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகப்பட்டால் தனித்திருக்கும், சத்தியான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி போல எத்தனை மிஷினில் விதைக்கப்பட்டாங்க ஐயா, அந்த மனசில் நினைச்சு வை. நேற்று சாயந்தரம் இருக்கும், ஒரு ஐயா குருவன் ஐயா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. வாகக்குளத்தில், சங்கரங்கோயில் பக்கத்தில் வாகக்குளத்தில் ராக்லண்ட் மிஷின் ஐயா வந்து ஊழியம் பண்ண இடம். 2160 ரூபாய்க்கு 3 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கார். 2160 ரூபாய்க்கு 3 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கார். 1800 ரூபாய்க்கு ஒரு ஆலயம் கட்டியிருக்காரு. ஆலயம் கட்டு அந்த ஆலயம் எப்படியும் ஆயிடுச்சு. அவர் சொன்னார், என்னை கூப்பிட்டு நிறைய மக்கள் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, நடந்து போகிறாங்க, வெறுங்கால் நடந்து போகிறாங்க. ஒரு ஆலயம் கட்டப்படணும்னா, ஒரு மிஷனரி வாழ்ந்த ஊர், தன்னை தியாக பலியாக உப்பு கொடுத்த ஊர், அந்த ஆலயம் கட்டப்படணும்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், எத்தனையோ மக்கள் அந்த ஆலயத்தை பார்ப்பாங்கல்லாம்னு சொன்னார். சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை, செய்யணுயான்னு சொன்னார்.
அந்த இடத்துல அவர் சொன்னபடி ஒரு ஆலயம் கட்டப்பட்டு 125 அடி ஒருத்தர் கோபுரத்தை கட்டி ஒரு 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 குருவான இல்லத்தை கட்டியிருக்கோம், கட்டி ஓப்பன் பண்ணோம். அது யாரும் மனசு நினைக்கிறதில்ல, ஆண்டு நினைக்காருல்ல. நீ நினைக்காம போ, அதை பற்றி நான் கவலை இல்லை. ஆண்டு நினைக்காருல்ல, ஆண்டு பார்ப்பார்ல. கடவுளுக்கு தெரியல நம்ம என்ன ஊழியத்தை செய்கிறோம், எப்படி பண்ணுறோன்னு சொல்லி. இன்றைக்கி அவர் சொன்னார், ஐயா ராகுலின மிஷினரி வாழ்ந்த ஒரு நாளாவது படுத்திருப்பார் வீட்டில், சீரழிஞ்சு கிடக்குது, அந்த வீட்டை கொஞ்சம் சரிபடித்தாங்கன்னு சொன்னார். கரஸ்பாண்டாக வந்து எத்தனை கோடி அடிக்கணும்? 1.5 கோடி அடிக்கவா, 6 லட்சம் எடுக்கவா, 70 லட்சம் எடுக்கவா? சாபமான காசு ஐயா, சாபமான காசு, சாபமான காசு. 2 ராஜாக்கள் 5ஆவது இடத்துல வாசி தியானிச்சுக்கிட்டே வந்தேன். ஒரு கேயாசி 2 காசு காசப்பட்டான், 2 காசு காசப்பட்டான். சந்ததி குஸ்ரோயா மாறி போயிட்டான். வேற ஒன்றும் இல்லை. மனுஷன் ஆசைப்படக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போ சில 5ஆவது இடத்தை வாசிக்கும் போது ஒரு குடும்பம் இருக்குது. குடும்பம் வந்து பேதுருடைய பாதத்தை எல்லாரும் விற்று வைக்கிறாங்க, எல்லா பொருளையும் விற்று வைக்கிறாங்க. இந்த குடும்பமும் வந்து சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, அனினா சபரியால் வந்து புருஷ மனைவி தங்களோட சொத்து இருக்குது, சொத்தை கொண்டு விற்கிறாங்க. கொண்டு விற்றுட்டு ஒரு பணத்தை எடுத்துக்கிறான். புருஷனும் மனைவியாரியே பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. பேதுரு கேட்காரு, சொத்து யாருடைய சொத்துடான்னு கேட்காரு. ஏன் சொத்து தான், சொத்து உன்னோட தான், விற்ற சொத்து பணமும் உனக்கு தான், ஏன் அதில் ஏன் வந்துச்சு வைக்கன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டார். ஒரு வார்த்தை கேட்க உடனே அப்படியே அவன் காலிலே சுருண்டு விழுந்து செத்துட்டான். செத்த உடனே எல்லோரும் போய் 10 பேர் அடக்கம் பண்ணிட்டு வராங்க. 3 மணி நேரம் கழித்து மனைவி சபிராள் அறியாமல் உள்ள நுழையிறா. உழைஞ்சவன் பேதுரு கேட்காரு, சொத்தை எவ்வளோ தான் விற்றீங்களான்னு கேட்கும்போது ஆமாங்க. அப்போ தேவன்கிட்ட பொய் சொல்றதுக்கு, நீ புருஷன் மனைவி இப்படி ஒன்றுபட்டது என்ன, உன் புருஷன் அடக்கம் பண்ண காலையில் வீட்டுக்குள்ளே வரல, பொய் சொல்லியே நான் அந்த வார்த்தை சொன்னால் அவளும் செத்து போயிட்டா. அப்படி பனிஷ்மெண்ட் இப்போ இருக்கும்னா தப்பு பண்ண மாட்டான். இன்னைக்கு வவுச்சர் இல்லாமல் திருட மாட்டான், கணக்கு இல்லாமல் திருட மாட்டான். கணக்கு தைரியம். சாபம் சாபம் சாபம். வேதத்தில் வாசிக்கும் எரியமையா 48:10 வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேலையை அசையாய் செய்யணும் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசையாய் செய்யக்கூடாது. கர்த்தர் கொடுத்து ஞானத்தை கொடுத்து பயன்படுத்தணும். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் மனசாப்பிடாமல் சொல்லி ஒரு நினைவை பட்டதுக்காக புத்தி கிட்ட தீர்க்கது யோனா ஆண்டு கண்ணீர் விட்டு அழுதார்ல. ஒரு மீனோட அந்த வேலை செஞ்சுது. 130 டன்னு அந்த மீனுடைய வெயிட், 130 டன்னு அந்த மீன். கடலில் 30 அடி 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அந்த மீன். அந்த மீன் வந்து பாருங்கள், ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு யோனா முழுங்கி 3 நாள் கழித்து கரெக்டாக கரையில் இவ்வளோ அழகாக கரையில் வந்து ஒதுங்கிடும். திமிங்கலம் செத்து ஒதுங்குன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா தரைக்கு வந்து ஒதுங்கி செத்து போகும். ஆனால் பாருங்கள், 3 நாள் கழித்து 1,30,000 கிலோ உள்ள மீன், 1,30,000 கிலோ அந்த மீனோட வெயிட்டு. அந்த மீன் வந்து கரையில் அழகாக இருந்து அவர் யோனாவை கரெக்டாக கரை தூக்கிட்டு போயிடுச்சு. அவர் கொடுத்த வேலை செஞ்சதில்லை. நமது வேலை செய்கிறோமா? ஆண்டு கொடுத்த வேலையை நம்ம செய்கிறோமா? அவன் கொடுத்த வேலையை நம்ம பொறுப்பாக செய்கிறோமா? காலம் யார் கையிலும் சொந்தம் கிடையாது, யார் கைக்கும் சொந்தம் கிடையாது. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. எப்போ மரணம் வரும்னு சொல்ல முடியாது, எப்போ சாவுன்னு சொல்ல முடியாது, எப்போ நிலைமை நடக்குன்னு சொல்ல முடியாது. 242 பேர் செத்து போகணும்னு நினச்சோமா? பாருங்க, ஒரு ஃப்ளைட்டு போனது 242 பேர் செத்து போயிட்டாங்க. யார் நினச்சி பார்த்தாங்களா? இதுதான் வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுக்க வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழு. கடைசி காலங்களில் வந்திருக்கோம் ஐயா. கொஞ்சம் கடவுளுக்காக வாழுங்க. கடவுள் உங்களுக்கு வாழுவார். சாலமோனுக்கு கடைசி தாவீது சொன்ன ஒரே வார்த்தை அதுதான், நீ அவரை தேடினால் தென்படுவார், நீ விட்டுட்டேன்னா அவனை விட்டுருவார்னாரு. அது போல் இன்னைக்கு திருச்சபை அரசியலாக்காதீங்க. திருச்சபை காசை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வராதிங்க. வேதத்தில் வாசிக்கும்ல, மல்லிகை 3:10 வாசிக்கும் போது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதற்கு உன் தசனால கொண்டு வந்து போடு, வானத்தின் பலகைகளை திறந்து இடங்களால் போகணும் ஆசை இருப்பேன்னு சோதித்து பாரான்னு சொன்னார். அதனால் திருச்சபைக்காக வாழுங்க. தலைவர்களை யாரையும் நினைக்காதீங்க, ஊழியக்காரங்களுக்கு தலைவர்களை நினைக்காதீங்க. வேதத்தில் வாசியும் யாக்கோபு 3:1 வாசி பார்த்தீங்கன்னா, ஆக்கினி தீர்ப்பு அடைவோம்னு சொல்லி எண்ணி அநேகர் போதகராகாது. வேதத்தில் தான் வாசிக்கிறோம். நிறைய பேர் வேலைக்கு தான் வந்திருக்காங்க, ஒரு அர்ப்பணிப்பான ஊழியத்தில் வரல. இந்த அர்ப்பணிப்புக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்.
தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். நிறைய குடும்பம் ஏன் சாபம்? உன் கஷ்டத்து உன் குடும்பத்துக்கு ஏன் சாபம் பாவம் ஏன் வருது? வாழ்க்கை சீராக இருக்கணும். வேதத்தில் வாசியம் இல்லை, நீதிமொழிகள் 14 எடுத்து வாசிக்கும் போது வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் எனக்கு போய் வேதத்தில் வாசிக்கிறோம். வழி கடவுளுக்கு பிரியமாக இருக்கும்னு சொன்னால் ஒரு மேலே தூசியோடு உட்காராது. ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஒரு காரியம் உனக்கு தோல்விங்கிறதே வாழ்க்கையில் வராது. எல்லாம் ஆண்டவர் ஜெயத்தை தருவார். நான்லாம் பொண்ணும் தெரியாத மனுஷன். 1968 எஸ்எல்சி முடித்தேன். கஷ்டப்பட்டு ஏதோ மார்க் வாங்கி பாஸ் பண்ணேன், அவ்வளோதான். 500க்கு 245 மார்க் வரணும். இது பெரிய 39% மார்க்கு. பெரிய காரியம், ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன அடிமுட்டால் வாழ்ந்து என்ன ஆண்டவனுக்கு உயர்த்திருக்காரு சொன்னால் கடவுளுக்கு சாட்சியாக வாழ போய் தான், கடவுளுக்கு உண்மையாக வாழணும்னு நினைச்சி ஒரு எண்ணம் உள்ள வாழ்க்கை இருக்க போய் தான் ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய மகன் ஈசாக்கு எலியேசர் பொண்ணு வாங்க போவான். பெத்தேல் வீட்டில் போய் இருப்பான். இருக்கும்போது வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அதையும் 24:35 வாசிக்கும் போது என் எஜமான் செல்வ சீமானாக இருக்காருமா, சாட்சி கொடுப்பான். ஒட்டகங்களும் குதிரைகளும் நிறைய இருக்குமா. அதனுடைய ஆண்டவன் வழி நடத்தி வராரு. அவரோட வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. திருச்சபைக்காக வாழுங்க, கடவுளுக்காக வாழுங்க. உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்ல. யாருக்கு இந்த உலகம் எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. பேதுரு ஆண்டவர் அழைச்சார் பார்த்தீங்களா? வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் 21 வாசி பார்த்தீங்கன்னா கடைசியில் 15, 16, 17 வருஷத்தில் வாசிக்கும் போது பேதுரு கூப்பிடுற ஆண்டவர், யோனா குமார் சீமோனே அப்படிங்காரு. அவன் ஆண்டவரேன்னு கேட்கான். ஏன் நின்று பிரியமாக இருக்கியான்னு கேட்காரு. பிரியமாக இருக்கேன்னு சொல்கிறான். என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு கேட்காரு. அடுத்து கேட்காரு, இவர்களையும் இன்னும் பிரியமாக இருக்கான்னு கேட்காரு. 3 முறை கேட்காரு. அவன் காலில் அழுதான். ஆண்டு சொல்கிறாரு, உன் இளவயது உள்ளவனாக இருக்கும்போது உன் அறையை கட்டிக்கு உனக்கு இஷ்டமான இடத்துக்கு போவேன். உனக்கு வயது ஆகும்போது வேறு ஒருத்தவன் அறையை கட்டுவான், உன் இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவான்னு சொல்கிறார். இன்னுமே தான் மரணத்தை மறிக்க போகிறேன்னு சொன்னார். அவன் தலையில் தான் அவன் சிலுவையில் அடித்தாங்க. சிலுவைக்கு தலையிலாம் அடித்தாங்க. வருத்தப்படவே இல்லை. கடவுளுக்கு சாட்சியாக மகிமையாக வாழ்ந்தான். அந்த வாழ்க்கையை நம்ம கொடுக்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு செழிப்பாக வாழ்வாங்க, பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க, கன்றுக்குட்டிகளை போல வாழ்வாங்க. அப்படிப்பட்ட கிருபை ஆண்டு தருவார். கடவுளுக்கு நீ வாழ்வாயானா கர்த்தர் உனக்காக வாழுவார். யாரையும் பார்க்காதீங்க, ஆண்டவர் மாத்திரம் பாருங்கள். நீ அநேக பேர் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். இதுதான் வேதத்தில் வாசிக்க உண்மையான வார்த்தை. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். கைடிச்சு எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அதிகாரம் 26:12 வாசிக்கும் போது ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்தபடினால 100 மடங்கு பலன் தருவார். அப்படி கிருபை தரணும். தலையில் தாழ்த்தி ஜெபணுமா, நோக்கி பார்க்கலாம். எல்லோரும் ஒரு நிமிஷம் எழும்பலாமா? எழுமையாட்ட கேட்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய வியாதிகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், என்னுடைய தருத்திரங்கள் இன்னோடு மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் தருத்திரம் இன்னோடு மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இன்னோடு மாறட்டும். குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்வு சீரில்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகள் சீரில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மை நினைக்கக்கூடிய கிருபையை தாங்க, உண்மை சார்ந்து வாழக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கை உண்மையாய் வாழ கிருபை தாங்க. நான் கேட்கலாமா? கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நான் மோசையோடு இருந்தவனோடு கூட இருப்பேன், அவனை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். அந்த சொன்ன வார்த்தை ஒன்றும் போய் இல்லை. அடி இன்றைக்கு உன்னை ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். இந்த ஆலயம் கட்டப்படுறதுக்கு பெருமையாக உழைச்சது ஐயா தான் காரணம். உறுதுணைனா அம்மா தான். ஒரு மரியாள் தண்டை விட்டு இடுபது நல்ல பங்கத்தை இருந்து கொண்டதுல ஒரு பெருமையான தாய். எதையுமே எத்தனையோ கஷ்டம் வரட்டும், எத்தனையோ வேதனை வரட்டும், எதையும் தாங்கக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் தந்திருக்கார். காரணம் ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை, ஜெபம் தான் பண்ண தெரியும். முழங்கால் போட்டு ஆண்டை தான் பார்ப்பாங்க. ஆண்டை தான் பார்த்து, ஆண்டவரே இது இவ்வளோ பிரச்சனை இருக்கா, நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி. அதான் வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழி 10:31 குணசாயி யார் விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. விலை உயர்ந்த முத்து ஆண்டவர் ஐயா கொடுத்துக்காரு. அன்பு மகளுக்கு ஆலங்குளம், ஐயாவுக்கு மஞ்சு விலை, எனக்கு ரொம்ப நெருங்கிய இனத்துக்காரங்கள எல்லா விதத்திலும் இனத்துக்காரங்க. அதனால் அன்பு மகளை நான் அடிக்கடி நினைப்பேன். அடிக்கடி இப்படி ஒரு பொறுமை உள்ள மகளே, நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. இப்படிப்பட்ட மக்கள் எழும்பணும் திருச்சபையில். இப்படி மக்கள் எழும்புனா திருச்சபை நல்லா இருக்கணும். அதனால் ஒரு சால்வை மனதார அவங்க 2 பேருக்கும் இணைச்சி போடுறோம். தட்டுங்க, கரங்கள் தட்டுங்க வைப்போம்.
எதுக்குன்னு அவங்க அதிசயபுரத்தில் குளிகைக்காக இருக்கும்போது பல போராட்டம், பல கஷ்டம், பொல்லாத பிசாசு எத்தனையோ விதமான போராட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தது. அப்போ ஒரே இந்த தாய் மாத்திரம்தான் ஒரே முடிவு, ஆண்டவர் என் வாழ்க்கையில் கிருபை தருவான்னு சொல்லி நின்ற முழங்கால் ஆண்டவர் மறக்கவே இல்லை, மறக்க மாட்டார், இன்னும் மறக்க மாட்டார். கர்த்தர் ஆசிர்வதிக்கட்டும், வழிநடத்தட்டும். ரொம்ப நன்றி. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இம்மட்டலை பாதுகாத்து வழிநடத்த இந்த கிருபைக்கு நன்றி ராஜா. காத்து கொடுங்கப்பா, வழிநடத்திங்க. திருச்சபை பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு, பிரதிஷ்டையாக்கப்படுவதற்கு எத்தனையோ பாடுகள் பட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் மறக்கிற தெய்வம் இல்லை. தயவா எங்களுடைய வார்த்தைகள் வித்தியாசமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையாக நேசிக்கிற தெய்வம் என்பதை மனதில் வைத்து இவளை ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கடிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.